காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்க செயற்குழு கூட்டம் நேற்று சங்க தலைவர் குமார் என்கின்ற மோகனசுந்தரம் தலைமையில் சங்க செயற்தலைவர் ஆறுமுகம் என்கின்ற பூங்காவனம் செயலாளர் உத்ராடம் பொருளாளர் ரஞ்சித் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் வங்கி கணக்கை முடக்கிய காலப்பட்டு யூகோ வங்கி கிளைக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை வங்கி மேலாளரிடம் வழங்குவதென முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று வங்கிக்கு வந்த குடியிருப்பு நலசங்க தலைவர் குமார் தலைமையிலான நிர்வாகிகள் யூகோ வங்கியை கண்டித்து இயற்றப்பட்ட கண்டன தீர்மானத்தை வங்கி மேலாளர் கவிமணியிடம் வழங்கினர். இதனை படித்து பார்த்த வங்கி மேலாளர் தீர்மானத்தை வாங்க மறுத்தார். இதனையடுத்து அந்த தீர்மானத்தை நிர்வாகிகள் வங்கியின் சுவற்றில் ஒட்டினர். இதனால் வங்கியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து குடியிருப்பு நலசங்க தலைவர் குமார் கூறும்பொழுது, காலப்பட்டு மக்கள் குடியிருப்பு நலசங்கத்திற்கு காலப்பட்டு யூகோ வங்கியில் கடந்த 10 ஆண்டுக்கு மேலாக கணக்கு துவங்கி செயல்பட்டு வருகின்றது. கடந்த 24ஆம் தேதி சுனாமி நினைவஞ்சலி செலவிற்காக காசோலை வழியாக பணம் எடுக்க சென்ற தலைவரிடம் பணத்தை கொடுத்து பின்பு கொடுத்த பணத்தை திரும்ப பெற்று சங்கத்தின் சான்றிதழ் மற்றும் பான் கார்டு கேட்டு பணத்தை வழங்கவில்லை. வங்கி கணக்கை 2012இல் துவங்கும்பொழுது சங்க சான்றிதழ், பான் கார்டு, பைலா காப்பி மற்றும் தீர்மான நகல் அனைத்தும் கொடுத்து காசோலை வழியாக 10 ஆண்டுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தி வந்த சங்க சேமிப்பு கணக்கை திடீரென கடந்த ஆண்டு முடக்கி ஆவணங்கள் கேட்டு புதுப்பிக்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் வங்கி நிர்வாகம் 2வது முறையாக சங்க கணக்கை முடக்கியுள்ளது. இதற்கு வங்கி நிர்வாகத்திற்கு காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் பஞ்சுவடையில் அமைந்த